நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தாராளமான விசுவாசம். இன்றைய வேதாகம பகுதி உபாகமம் 24 அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 22 வரை. நீ அந்நியனுடைய நியாயத்தையும் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் புரட்டாமலும் விதவையின் வஸ்திரத்தை அடகாக வாங்காமலும் இருந்து நீ எகிப்திலே அடிமையாயிருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அங்கே இருந்து மீட்டு கொண்டு வந்ததையும் நினைப்பாயாக. ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்திலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக. நீ உன் ஒலிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு கொம்பிலே தப்பி இருக்கிறதை பறிக்கும்படி திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக. நீ உன் திராட்சை பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக. நீ எகிப்திலே அடிமையாயிருந்ததை நினைப்பாயாக. ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். குறிப்பு வசனம்: நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக. உபாகமம் 24:19. சில ஆண்டுகளுக்கு முன்பு அரசியல் தலைமையின் கொந்தளிப்பான மாற்றத்திற்கு பிறகு தங்கள் நாட்டை விட்டு அகதிகளாக வெளியேறும் மக்களை ஏற்றுக்கொள்ள எங்கள் சபையும் அழைக்கப்பட்டது. அநேக குடும்பங்கள் ஒரு சிறிய பையில் தங்களால் இயன்றதை மட்டுமே கொண்டு வந்திருந்தனர். எங்கள் சபையைச் சேர்ந்த குடும்பங்களில் பலர் தங்கள் வீடுகளில் அவர்களை ஏற்றுக்கொண்டனர். சில வீடுகளில் இடவசதி மிக குறைவாகவே இருந்தது. அவர்களுடைய விருந்தோம்பல் இஸ்ரவேலர்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் பிரவேசித்த போது அவர்களுக்கு தேவன் தந்த 3 கட்டளைகளை பிரதிபலிக்கிறது. விவசாயம் செய்யும் சமூகமாக அறுவடையின் முக்கியத்துவத்தை அவர்கள் புரிந்து கொண்டனர். அடுத்த ஆண்டு வரை தாக்குப்பிடிக்க அவர்களுக்கு பயிர்கள் அவசியம். இதுவே தேவன் அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக என்று கட்டளையிடவும் அவரை நம்பும்படி அழைக்கவும் செய்தது. தங்களுக்கு போதுமானது உள்ளது என்று அறிந்து மட்டும் கொடுக்காமல் தேவனின் பராமரிப்பை நம்பும் உள்ளத்திலிருந்து கொடுத்து இஸ்ரவேலர்கள் தாராள மனப்பான்மையை கடைபிடித்தனர். இத்தகைய விருந்தோம்பல் அவர்களும் எகிப்திலே அடிமையாயிருந்ததை நினைவூட்டுவதாகவும் இருந்தது. அவர்கள் ஒரு காலத்தில் நசுக்கப்பட்டு ஆதரவற்று இருந்தனர். அவர்களின் உதாரத்துவம் அவர்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த தேவனின் கிருபையை நினைவூட்டுவதாகவே இருந்தது. இயேசுவின் விசுவாசிகளும் உதாரத்துவமாய் இருக்கும்படி வலியுறுத்தப்படுகிறார்கள். அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் நமக்கு நினைப்பூட்டினார். அவர் நமக்கு அளித்ததால் நாமும் அளிக்கிறோம். உங்கள் தேவையில் யாராகிலும் எப்போதாகிலும் உங்களுக்கு உதவினார்களா? உங்களுக்கான தேவனின் பராமரிப்பை நம்பி பிறருக்கு எவ்வாறு கொடுப்பீர்கள்? அன்பு தகப்பனே, என் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களின் தேவைகளை காண என் கண்களை திறந்தருளும்.